Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வாரச்சந்தை பகுதியில் செல்போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தாயக்குச்சியை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேர் பிடிபட்டனர். அவர்களிடமிருந்து ரொக்கம் மற்றும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய தாயக்குச்சிகள் கைப்பற்றப்பட்டன. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை முறையாக கண்காணிப்பு பணிகளை செய்யாததால் சூதாட்டங்கள் அதிகரித்து வருவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே போதை இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறும்பூர் கடைவீதியில் இரவில் இளைஞர்கள் சிலர் பிறந்தநாள் கொண்டாடியுள்ளனர். போதையின் உச்சத்தில் இருந்த இளைஞர்கள் சாலையில் பொருட்களை போட்டு உடைப்பதும் கட்டிலை போட்டு தூங்குவதும் என அராஜகம் செய்துள்ளனர். மேலும் கையில் இரும்பு பைப்பை வைத்துக் கொண்டு சாலையில் செல்லும் வாகனங்களை நிறுத்தி ஓட்டுநருக்கு வலுக்கட்டாயமாக கேக்கை ஊட்டிவிடுவதென எல்லை மீறியுள்ளனர். அமைச்சர் மெய்யநாதனின் ஆலங்குடி தொகுதியில் 24 மணி நேரமும் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கும் நிகழ்வே இந்த திறனற்ற அரசுக்கு சான்று என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சேலத்தில் பண மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க சென்றவரிடம் சிறப்பு உதவி ஆய்வாளரே பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. நகைக்கடை நடத்தி வரும் அஸ்தம்பட்டியைச் சேர்ந்த முரளி என்பவரிடம் தமிழழகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்களுக்கு சொந்தமான சொத்து பத்திரத்தை அடமானம் வைத்து 1,21,00,000 கடன் பெற்றனர். இந்த பணத்தை திருப்பித் தராமல் இழுத்தடித்தது குறித்து புகார் அளிக்க மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு முரளி சென்றபோது அங்கு பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சரவணன் இரு தரப்பினரையும் அழைத்து 1,05,00,000 ரூபாய்க்கு கட்ட பஞ்சாயத்து செய்து எழுதி வாங்கியதுடன் அலுவலக செலவுக்கு என பேரம் பேசி 6 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டதாக முரளி குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பட்டப்பகலில் தனியார் பேருந்து ஓட்டுநரின் வீட்டில் 25 சவரன் நகை, பணம் கொள்ளை போனது மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி நகரை சேர்ந்த பிரபாகரன் என்பவர் கொங்கலக்குறிச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நிலையில் பீரோவில் இருந்த தங்க வளையல்கள், தங்க நாணயம், மோதிரம் உட்பட 25 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பட்டப்பகலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடைபெற்ற இந்த துணிகர கொள்ளை சம்பவம் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை மாமூல் வசூலில் குறியாக இருப்பதே இதற்கு காரணம் என மக்கள் வேதனையோடு விமர்சிக்கின்றனர். செங்கல்பட்டு அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. பரனூர் சுங்கச்சாவடி பகுதியில் யானை தந்தத்தை கடத்தி வந்த பெங்களூரைச் சேர்ந்த 4 உட்பட 8 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு வனத்துறையின் அலட்சியத்தால் தந்தங்களுக்காக யானைகள் கொல்லப்பட்டு பல நாடுகளுக்கும் தந்தம் கடத்தப்படுவதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே கோவில் உண்டியலை உடைத்து ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் பணத்தை திருடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மணக்கரை மலைபார்வதி அம்மன் கோவிலில் காணிக்கை பணம் வெளியே சிதறி கிடந்ததைக் கண்டு பூசாரி ஊர் பிரமுகர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் ஹெல்மெட் அணிந்த மர்ம நபர் அங்கிருந்த 4 உண்டியல்களையும் உடைத்து அதற்குள் இருந்த பணத்தை திருடியது தெரியவந்தது. பொம்மை முதல்வர் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.